நல்லா மொறுன்னு செம்மையாக மடக்கு பணியாரம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் மொறுன்னு இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் தான் வாங்கியிருக்கோம். இந்த மிக்சர் நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி மடக்கு பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இப்போ நம்ம 50 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். நம்ம 50 கிராம் ஜீனி எடுத்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தேங்காய். இந்த தேங்காய் நாங்கள் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் ஜீனி நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம இதில் பீட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி இந்த மாவை செஞ்சுக்கலாம். மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவு நம்ம கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக பிசையணும். நான் ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால நான் இதில் பிசைஞ்சிக்கிறேன். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோ சூப்பராக உடையாமல் வரும். இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் பிசைஞ்சதுக்கப்புறம் தான் அது டைட் ஆகும். அதில் நம்ம ஒரு 10 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாவு பிசைஞ்சியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். இதில் எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளு எதுவுமே சேர்த்துக்கல. இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க, சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அரிசி மாவு மாதிரியே எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி வச்சு இது என்ன சைஸில் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் அந்த மடக்கு பணியாரம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் தான் செய்ய போகிறேன். ஒரு சின்னதாக இது நான் வீட்டுக்கு செய்கிறதுனால சின்னதாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தின்னாக இருக்கக்குள்ளே நம்ம இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எண்ணெயில் போடக்குள்ள இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த சைஸில் தான் இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எள்ளு வேணாலும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி தான் செஞ்சேன். முடி இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவுலால் சின்னதாக கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் எப்படி வச்சு மூடிக்கணும். இந்த பக்கம் அழுத்தி விட்ருங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மெதுவாக சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக எண்ணெய் சூடானதும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 2 இப்போ 2 போட்டு எடுத்துக்கலாம். பசங்க சின்னதாக கேட்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். கிண்ணம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே செஞ்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக செஞ்சு வச்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஒன்று நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இப்போ இந்த பாருங்கள், இது நல்லா ஆறட்டும், நான் உடச்சி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே செஞ்சு எடுத்துட்டோம், மடக்கு பன்னீர் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டோம். இதை இந்த ஒரு மாதிரி வாளியில் போட்டு வச்சுக்கலாம். செமையாக மொறு மொறுன்னு வந்திருக்கு.